ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநாவின் சர்வதேச ஆண்டுகளை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சர்வதேச ஆண்டுகளை பத்தி டிஎன்பிசி எக்ஸாம்ல கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. சர்வதேச ஆண்டுகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1967 சர்வதேச சுற்றுலா ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 1968 சர்வதேச மனித உரிமைகள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 1974 சர்வதேச மக்கள் தொகை ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 1983 சர்வதேச தகவல் தொடர்பு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 1986 சர்வதேச சமாதான ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 1990 சர்வதேச எழுத்தறிவு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 1992 சர்வதேச விண்வெளி ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 1994 சர்வதேச குடும்ப ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 1999 சர்வதேச முதியோர் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2000 அமைதி மற்றும் கலாச்சார ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2001 சர்வதேச பெண் சக்தி ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2003 சர்வதேச தூய தண்ணீர் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2004 சர்வதேச அரிசி ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2005 சர்வதேச இயற்பியல் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2006 சர்வதேச பாலைவன ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2007 சர்வதேச துருவ ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2008 சர்வதேச உருளைக்கிழங்கு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2009 சர்வதேச வானவியல் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2010 சர்வதேச இளைஞர் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2011 சர்வதேச வனத்துறை மற்றும் வேதியியல் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2012 சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2013 சர்வதேச நீர் கூட்டுறவு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2014 சர்வதேச குடும்ப வேளாண்மை ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2015 சர்வதேச ஒளி ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2016 சர்வதேச பயிர் வகைகள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2017 அபிவிருத்தி நிலையான சுற்றுலா ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2018 முக்கியத்துவம் வாய்ந்ததாக எதுவும் இல்லாததால 2018ஆம் ஆண்டு முக்கிய ஆண்டாக எதுவும் அறிவிக்கவில்லை. 2019 சர்வதேச வட்டார மொழி ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோல சர்வதேச ஆண்டுகளை பத்தியும் அதோட முக்கியத்துவத்தை பத்தியும் பார்த்தோம். இதே மாதிரியான இம்பார்ட்டன்டான டாபிக்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மயூரக அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.